முத்தாரம்மன் துணை நாளைக்கு வரக்கூடிய வரலட்சுமி நோன்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அஷ்டலக்ஷ்மியோட அருளையும் ஆசியும் உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்திருக்கிறேன். அது போக வீட்டில் இருக்கிற பெண்கள் அதாவது என்னால் இந்த பூஜையில் என்னால் கலந்துக்கொள்ள முடியல, அதுமாரி நான் இந்த பூஜை இப்போதைக்கு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கும் சரி, இதை எந்த இடத்துல இருந்தனாலும் இந்த மந்திரத்தை தவறாமல் செய்யலாம். அம்மாவுடைய ஆசியும் அருளையும் உங்களால் முழுவதும் பரிபூரணமாக பெற முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஏலக்காய், கிராம்பு, 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயமாக எடுத்துக்கோங்க. எதை எடுத்தாலும் 8 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. அதாவது அஷ்டலக்ஷ்மியும் நினைத்து அஷ்டகுலது, அதாவது 8 எண்ணிக்கையில் நம்ம எடுக்கிறோம், சரியா? அதை எடுத்து நாங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்ன வேணுமோ, நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பெரிய வீடு கட்ட வேண்டும், அப்படி இல்லைன்னா எனக்கு 50 கிலோ தங்க வேண்டும், அதாவது பணம் சார்ந்த விஷயங்கள், தங்கம் சார்ந்த விஷயங்களாக இருந்தால், அது போக ஏதாச்சும் வீடு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் எழுதி உள்ளங்கையில் வச்சு பரிபூரணமாக மகாலட்சுமி தாயாரோடைய அருளையும் ஆசையும் எங்களுக்கு தர வேண்டும், அம்மாவுடைய பரிபூர்ண அருள் எங்களுக்கு தர வேண்டுமா, நான் இந்த வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு இதை நான் மனதார செய்கிறேன், அடுத்த வருஷம் வரலட்சுமி விரதத்துக்குள்ளே எனக்கு இதுவும் பரிபூர்ணமாக நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட நீங்கள் முழு அன்போடு நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டி முடிச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஆதிலக்ஷ்மி வசி வசி ஸ்வாக, ஓம் ஸ்ரீம் தானிலக்ஷ்மி வசி வசி ஸ்வாக, ஓம் ஸ்ரீ தைரியலக்ஷ்மி வசி வசி ஸ்வாக அப்படின்னு இந்த 8 மந்திரத்தையும் நம்ம சொல்லணும். ஓம் ஸ்ரீம் கஜலக்ஷ்மி வசி வசி ஸ்வாக, ஓம் ஸ்ரீம் சந்தானலக்ஷ்மியே வசி வசி ஸ்வாக அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ பொறுமையாக நிதானமாக நீங்கள் உட்காந்து சொல்லணும். நான் வீடியோக்காக கடகடன்னு சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக நிதானமாக அம்மாவை மனசார நினச்சி நீங்கள் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் விஜயலக்ஷ்மி வசி வசி ஸ்வாக, ஓம் ஸ்ரீம் வித்யாலக்ஷ்மியே வசி வசி ஸ்வாக, ஓம் ஸ்ரீம் தனலக்ஷ்மியே வசி வசி ஸ்வாக அப்படின்னு சொல்லி அம்மாவை முழு அன்போடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை அப்படியே இன்றைக்கி பூஜை ரூமில் உங்களால் வைக்க முடியலன்னா நாளைக்கு மறுநாள் அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ முடியும், உங்கள் எல்லாத்திற்குமே மகாலட்சுமியோட ஆசையும் அருளையும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார உள் அன்போடு நானும் வேண்டிக் கொள்கிறேன்.